உரிமைகள், அவர்களை தூக்கி வைத்திருக்கக்கூடிய உயரங்கள், அவர்களுக்கு தருகின்ற மரியாதை, எத்தனை பெரிய மரியாதையை பெண்களுக்கு மார்க்கம் தருகிறது. முதலிலே பெண்கள், முஸ்லிம் பெண்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அந்த பெண்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளையும் கடமைகளையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த மாதிரியான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தம்முடைய பொறுப்புகள் என்ன? நிகழ்கால உலகத்தில் நாம் இப்படியே உண்டோம், கழித்தோம், தொழுதோம், வணங்கினோம், படுத்துறங்கினோம் என்று இருந்தால் நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று ஒவ்வொரு பெண்ணும் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு இப்போது வந்திருக்கின்றார்கள். தம்முடைய மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், தங்களுக்கு அல்லாஹ் சுமத்தி இருக்கக்கூடிய பொறுப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டும், குடும்ப பொறுப்புகள், சமூக பொறுப்புகள், அதே போல எதிர்ப்பு, இஸ்லாத்தினுடைய எதிர்ப்பு சக்திகள், நம்முடைய சமுதாயத்துக்குள்ளே ஊடுருவி இருக்கக்கூடிய நயவஞ்சகர்களை பயன்படுத்தி எப்படி முஸ்லிம் பெண்களை வழிகெடுக்க பார்க்கிறார்கள், இதையும் அந்த பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை கடமைகள் அந்த பெண்ணின் மீது நிகழ்காலத்திலே, நிகழ்கால உலகம் சுமத்தி வைத்திருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த சூழ்நிலையிலே பறந்து விரிந்த ஒரு பார்வை, முஸ்லிம் பெண்களுக்கு பறந்து விரிந்த ஒரு பார்வை. உங்களுக்கு எல்லாம் தெரியும், கடந்த சில வாரங்களாக பத்திரிகையில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பாலஸ்தீனத்திலே ஹமாஸ் என்கிற ஒரு அமைப்பு, போராளி குழு, அல்லாஹ்வின் பாதையில் போராட வேண்டும் என்கிற சித்தாந்தத்தை, அதில் அழுத்தமான நம்பிக்கை கொண்ட ஒரு குழு. அவர்கள் ஜனநாயகத்தினுடைய பலவீனத்தையும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். தேர்தலிலே போட்டியிட்டார்கள். 6 பெண் உறுப்பினர்களை ஹமாஸ் என்கிற இயக்கம் பெற்றிருக்கிறது. 6 பெண் உறுப்பினர்கள் ஹமாஸுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள். அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே இவர்தான் இஸ்லாமிய பெண்ணுக்கு அடையாளம், இவரைத்தான் எல்லோரும் பார்க்க வேண்டும் என்று இங்கே சில பாராளுமன்ற உறுப்பினர்களை காட்டுகிறார்களே. நீ இவளை பார், நஜ்மா அப்துல்லாவை பார், அவளுக்கு நாங்கள் உச்ச பதவியை கொடுத்திருக்கிறோம் பார், இந்த சினிமா நடிகையை பார், இவள் முஸ்லிம் தான், இவளை எவ்வளவு பெரிய உயரத்தில் ஏற்றி வைத்திருக்கிறோம் பார் என்று சொல்வதை போல அல்ல. ஹமாஸ் என்கிற அந்த அமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் அவர்கள் ஆனதற்கு பிறகு நிருபர்கள் கேட்கிறார்கள் அந்த பெண்களிடத்திலே, இனி நீங்கள் எப்படி பணி செய்ய போகிறீர்கள்? பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிவிட்டீர்கள், இனி நீங்கள் எப்படி பணி செய்ய போகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அந்த பெண்மணி சொல்றாங்க, இந்து பத்திரிகையில் வந்தது, இந்த மாதம் விடியல் வெளியிலே கூட அதை எடுத்து கட்டம் கட்டி போட்டிருக்கிறோம். அவர்கள் சொல்கிறார்கள், பெண்களின் நல்வாழ்வுக்கு உழைக்கப் போகிறேன், பெண்களின் நல்வாழ்வுக்கு உழைக்கப் போகிறேன். அதே நேரத்தில் என்னுடைய குழந்தைகளை, நான் பெற்ற செல்வங்களை சிறந்த போராளிகளாக உருவாக்கப் போகிறேன், சிறந்த போராளிகளாக உருவாக்கப் போகிறேன். நாங்கள் எங்கள் போரையும் மறக்கவில்லை. அவர்கள் இறந்திட வேண்டிய தருணம் வந்தால், இந்த போராட்ட களத்தில் மரணத்தை சந்திக்க வேண்டிய நிலை வந்தால், அதற்கும் நாங்கள் தயாராகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலஸ்தீனத்திலே கொடுக்கக்கூடிய பேட்டியை இந்து பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. அதே போல மரியம் பரகத் என்கிற ஒரு எம்பி பாராளுமன்ற உறுப்பினர், அவர் சொல்கிறார், பாருங்கள், இவர்களுடைய 3 ஆண் மக்களையும் இஸ்ரேலுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்திலே போர்க்களத்துக்கு வழி அனுப்பி வைத்தவர்கள். அந்த பெண்மணி இறுதியாக ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், எல்லாம் வல்ல இறைவன் எனக்கு 100 ஆண் குழந்தைகளை கொடுத்தால், எனக்கு 100 ஆண் குழந்தைகளை இறைவன் எனக்கு கொடுத்தால், அந்த 100 ஆண் மக்களையும் எல்லாம் வல்ல இறைவனுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக நான் வழி அனுப்பி வைப்பேன். மரியம் பரகத் சொல்கிறார். எத்தனை பெரிய விழிப்புணர்வான சிந்தனை! நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திற்கு இஸ்லாமிய பெண்மணிகள் வர வேண்டிய அவசியத்திலே கொண்டு வந்து எதிரிகள் நம்மை நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். ஒரு சமுதாயத்தினுடைய கண்ணியம், அந்த சமுதாயத்தினுடைய பெண்கள். ஒரு சமுதாயத்தினுடைய மரியாதை, அந்த சமுதாயத்தினுடைய பெண்கள். அதனால் தான் குஜராத்திலே நம்முடைய இனத்தின் சகோதரிகளை ஓட ஓட விரட்டி விரட்டி கற்பழித்தார்கள். அவருடைய நோக்கம் என்ன?
தங்களுடைய இச்சைகளை தனித்துக் கொள்ள வேண்டும் என்பது நோக்கம் அல்ல. இச்சைகளை தனித்துக் கொள்ள வேண்டும் என்று மட்டும் அவர்கள் விரும்பி இருப்பார்கள் என்றால், சில்லறை காசுகளை விட்டறிந்தால் எத்தனையோ அழகிய பெண்கள் வந்து வரிசையில் இருப்பார்கள். அவருடைய நோக்கம் இச்சைகளை தனித்துக் கொள்ள வேண்டும் என்பது மட்டுமல்ல. இஸ்லாம் இத்தனை உயரத்திலே ஏற்றி வைத்திருக்கக்கூடிய முஸ்லிம் பெண்மணிகளை, இஸ்லாம் மானத்தோடும் மரியாதையோடும் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த முஸ்லிம் பெண்மணிகளை நாம் அனுபவித்து இஸ்லாம் தந்திருக்கக்கூடிய மரியாதையை சிதைக்க வேண்டும், குலைத்து விட வேண்டும், இழிவுபடுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அன்புக்குரியவர்களே, எல்லோரும் சொல்வார்கள், குஜராத்தில் கோத்ராவோட ரயில் எரிக்கப்பட்டதுனால ஆத்திரப்பட்டவர்கள், கோத்ராவோட ரயில் எரிக்கப்பட்டதுனால ஆத்திரப்பட்டு கலவரத்தில் ஈடுபட்டார்கள், ஆத்திரப்பட்டு பெண்களை கற்பழித்தார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் யதார்த்தம் என்ன தெரியுமா? கோபமும் காமமும் ஒரே நேரத்தில் ஒரு மனுஷன் வேலை செய்யாது. கோபமும் காமமும் ஒரே நேரத்தில் இருக்குமா? ஒரு மனிதன் இருக்க முடியுமா? காம உணர்ச்சி என்பது எந்த விதமான உணர்ச்சியும் இல்லாத போது கிளர்ந்து வரும். கோபமும் காமமும் ஒரே நேரத்திலே வராது. மனிதனுடைய இயல்பான இந்த குணத்தை கூட பாசிஸ்டுகள் மூடி மறைத்தார்கள். கோபமா இருந்தான், அதனால கற்பழிச்சான். எத்தனை பெரிய அநீதி! உலகத்தையே முட்டாளாக்கக்கூடிய வார்த்தை அல்லவா? இத்தனைக்கும் 20,000 பேரை கொண்டு குவித்தார்கள். பல்லாயிரக்கணக்கான நம்முடைய சகோதரிகளை கதற கதற கற்பழித்தார்கள். தந்தையை கட்டி வைத்துவிட்டு மகளை பக்கத்திலே போட்டு கற்பழித்தார்கள். கணவனை கட்டி வைத்துவிட்டு அவனை பார்க்க வைத்து மனைவியை பக்கத்திலே வைத்து கற்பழித்தார்கள். ஓட ஓட விரட்டினார்கள், நடுத்தெருவிலே வைத்து கற்பழித்தார்கள். இன்றைக்கும் கூட குஜராத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? ஒரு சகோதரி கடை வீதிக்கு சென்று கொண்டிருக்கிறாள் பொருட்களை வாங்குவதற்கு. வீதியிலே நடந்து செல்லக்கூடிய அந்த சகோதரியை சாலையினுடைய ஓரங்களிலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த பாசிஸ்டுகள் சுட்டிக்காட்டி, இவளைத்தான் அந்த கலவரத்தில் நான், இவளைத்தான் அந்த கலவரத்தில் நான் கற்பழித்தேன், இவளைத்தான் ஓட ஓட விரட்டினேன், இவள் தப்பித்து விட்டாள், அவள் மாட்டிக்கொண்டாள், இவளுடைய அக்காவை, இவளுடைய தங்கையை, இவளுடைய அம்மாவை நான் அனுபவித்தேன் என்று தைரியமாக பேசுகிற ஒரு மனநிலை அவர்களுக்கு அங்கே இருக்கிறது. இத்தனை பிரச்சனைகளுக்கும் பிறகு 20,000 பேரை பலி கொடுத்து விட்டு ஒரு சகோதரி, ஜாகிரா ஷேக் என்கிற ஒரு சகோதரி, ஒரே ஒரு சகோதரி, இந்த அநீதிகளுக்கு எதிராக, இந்த அக்கிரமங்களுக்கு எதிராக, இந்த பட்டப்பகல் படுகொலைகளுக்கு எதிராக, இந்த வன்புணர்ச்சிகளுக்கு எதிராக நீதிமன்றத்தினுடைய உதவியை நாடி செல்கிறாள். காவல்துறையின் உதவியை நாடி செல்கிறாள். நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கிறாள். கீழ் நீதிமன்றம் சாட்சிகளை விசாரிக்கிறது. மோடியின் மிரட்டல்கள். வாஜ்பாய் யார்? இந்த நாட்டின் பிரதமர். அத்வானி யார்? இந்த நாட்டினுடைய துணை பிரதமர். அத்தனை அதிகாரம் குவிந்த பதவிகளிலும் பாசிஸ்டுகள் வீற்றிருந்த நேரம், அவர்கள் திரும்பு என்று சொன்னால் ராணுவம் திரும்பும், எடு என்று சொன்னால் போலீஸ் துப்பாக்கியை எடுக்கும். அத்தனை உச்சபட்சமான பதவிகளிலே அவர்கள் வீற்றிருந்த நேரத்தில் நீதிமன்றத்தினுடைய உதவியை நாடினால் நம்முடைய ஒரே ஒரு சகோதரி ஜாகிரா ஷேக், வெறும் 19 வயது அவளுக்கு. பாதிக்கப்பட்டவர்களின் சார்பில் பாதிப்பை ஏற்படுத்தியவர்களை நீதிமன்றத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார். 21 பேர் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டார்கள். சாட்சிகள் விசாரிக்கப்பட்டன. குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்கிற நிலை. இந்த சூழ்நிலையில் மோடியின் துப்பாக்கி ஜாகிரா ஷேக்கினுடைய மார்பகத்தை குறிபார்த்தது. இந்த கேஸை விலக்கிக் கொள்கிறாயா இல்லையா கேட்டான் மோடி. இவள் மாட்டேன் என்றாள். மிரட்டினான், அச்சுறுத்தினான். நீ வாழவே முடியாது என்றான். கேவலம், இழிவு என்னவென்று சொன்னால், இந்த நாட்டில் ஜாகிராவுக்கு உதவுவதற்கு ஒரு முஸ்லிம் ஆண்மகன் கூட இல்லையா என்று உலகமே கேட்டது. இன்றைக்கு ஜாகிரா ஷேக்குக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதித்திருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் அன்றைக்கு எங்கே போனது? மோடியின் துப்பாக்கி ஜாகிரா ஷேக்கினுடைய நெஞ்சத்தை குறிபார்த்த போது இந்த உச்ச நீதிமன்றம் எங்கே சென்று ஒளிந்திருந்தது? 18 லட்சம் ரூபாய் கொடுத்தான் மோடி.
மோடியினுடைய எம்எல்ஏ ஒருவன் கேஸை விலக்கிக்கொள் அல்லது சாட்சியை மாற்றி கூறு என்றான். அவளுக்கு வேறு என்ன வழி இருந்தது? அவளுக்கு பாதுகாப்பு தருவதற்கு இங்கே யார் இருந்தார்கள்? உச்ச நீதிமன்றம் இருந்ததா? இந்த நாட்டின் சட்டத்துறை இருந்ததா? ராணுவம் இருந்ததா? இங்கே வாழக்கூடிய முஸ்லிம்கள் தான் பாதுகாப்பை கொடுத்தார்களா ஜாகிரா ஷேக்குக்கு? அவளுக்கு வேறு என்ன வழி உண்டு? 18 லட்சம் ரூபாயை கை நீட்டி வாங்கினாள். நீதிமன்றத்திலே வந்து சொன்னாள், யார் ஜாகிரா ஷேக்கை கற்பழிப்பதற்காக விரட்டினார்களோ, யார் ஜாகிரா ஷேக்கினுடைய பெஸ்ட் பேக்கரியை தீ வைத்து கொளுத்தினார்களோ, அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த பணி செய்து கொண்டிருந்த வேலைக்காரர்களை கதற கதற தீயிலிட்டு பொசுக்கினார்களோ, அந்த 21 குற்றவாளிகளும் நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஒரு ஓரத்திலே. அதற்கு நேர் எதிர்த்து செய்யலே இங்கே அப்பாவி பெண் ஜாகிரா ஷேக் 19 வயது ஜாகிரா ஷேக் நின்று கொண்டிருக்கிறார். நீதிபதி கேட்கிறார், நீ சொன்னாயல்லவா 21 பேர் சேர்ந்து எங்களை விரட்டினார்கள், தீ வைத்து கொளுத்தினார்கள் என்று சொன்னாயே, அது இந்த 21 பேர் தானே என்று கேட்கிறார் நீதிபதி. ஜாகிரா ஷேக் ஆமாம் என்று சொல்லி இருக்க வேண்டியவள். மனித நீதி பாத்திரையை பொறுத்த அளவில் எங்களுக்கு ஒரு நிலைப்பாடு உண்டு. ஜாகிரா ஷேக் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? ஆமாம் நீதிபதி அவர்களே, இந்த 21 பேர் தான் என்னை விரட்டினார்கள், என்னுடைய கடையை தீ வைத்து கொளுத்தினார்கள் என்று சொல்லி இருக்க வேண்டும். என்ன நடந்திருக்கும்? நீதிமன்றத்தினுடைய வளாகத்திலே இருந்து ஜாகிரா ஷேக் வெளியே வந்த 5வது அல்லது 10வது நொடியில் மோடியினுடைய துப்பாக்கியினுடைய குண்டுகள் ஜாகிரா ஷேக்கினுடைய நெஞ்சு கூட்டுக்குள்ளே இறங்கி இருக்கும். அங்கே அவள் ஷஹீதாகி இருப்பாள். அதுதான் நடந்திருக்க வேண்டும். ஆனால் ஜாகிரா ஷேக் ஒன்றும் ஜமியத் நிசாயினுடைய உறுப்பினர் இல்லை. உறுப்பினராக இருந்திருந்தால் அவள் நீதிமன்றத்தில் அப்படித்தான் சொல்லி இருப்பாள், இவன் தான், இந்த அயோக்கியன் தான், இந்த மோடியினுடைய கையாட்கள் தான் என்னை விரட்டியது என்று சொல்லி இருப்பாள். அவள் ஜமியத் நிசாயினுடைய உறுப்பினராக இருந்திருந்தால் என்ன செய்வது? அங்கே ஜமியத் நிசாயினுடைய கிளைகள் இல்லை, மனித நீதி பாசறை அங்கே இல்லை. இருந்திருந்தால் குஜராத்தினுடைய நிலவரம் வேறு மாதிரியாக மாறி இருக்கும். இன்றைக்கும் கூட அடுத்த குஜராத் தமிழ்நாடு தான் என்று பாசிஸ்டுகள் மேடை போட்டு பேசுகிறார்கள். மனித நீதி பாசறை இருக்கின்ற வரையிலும், மனித நீதி பாசறை என்கிற ஒரு அமைப்பு இருக்கின்ற வரையிலும் தமிழகத்தை உங்களால் குஜராத்தாக மாற்ற முடியாது. அந்த கற்பனையை தயவு செய்து நீங்கள் மூட்டை கட்டி வைத்து விடுங்கள். எங்களுடைய ஒரே ஒரு தொண்டன் இருக்கின்ற வரையிலும் வாஜ்பாயினுடைய அத்வானுடைய குரல்கள் இங்கே ஒலிக்காது, நடக்க விட மாட்டோம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். என்ன செய்வது? ஜாகிரா ஷேக் ஜமியத் நிசாயினுடைய உறுப்பினர் இல்லை. 18 லட்சம் ரூபாயை வாங்கினாள். இந்த 21 பேரும் என்னை கற்பழிப்பதற்காக வேண்டி விரட்டியவர்கள் அல்ல, என்னுடைய கடையை கொளுத்தியவர்கள் அல்ல. கடையை கொளுத்துவதற்காக ஒரு கும்பல் வந்தபோது இந்த 21 பேர் தான் என்னை பாதுகாக்க வந்தார்கள் என்று ஜாகிரா ஷேக் சாட்சியை மாற்றி சொன்னாள். இந்த கொடுமை ஏன் நடந்தது? ஜாகிரா ஷேக்குக்கு 18 லட்சம் ரூபாய் பெருசு என்று நினைத்திருந்தால் நீதிமன்றத்தினுடைய நடிகப்பட்டி கட்டுகளை மிதித்திருப்பானா? மோடி எத்தனை பெரிய கொடியவன், கொடுங்கோலன், வாஜ்பாய் எத்தனை பெரிய அயோக்கியன், அத்வானி எத்தனை பெரிய மாபாவி, ஜாகிரா ஷேக்குக்கு தெரியாதா? தெரியும். அப்படி இருந்தும் எதற்காக நீதிமன்றத்தை நாடி வந்தால்? நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக, எனக்கு நீதி வேண்டும் என்பதற்காக. எனக்கு பின்னாலே கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் அணிதிரண்டு நிற்பார்கள் என்கிற ஒரு நம்பிக்கையில் வந்தால் அவளுடைய நம்பிக்கை பொய்யானது. வேறு வழி இல்லை. 18 லட்சம் ரூபாயை கை நீட்டி வாங்கினாள். சாட்சியத்தை மாற்றி கூறினாள். நாங்கள் கேட்கிறோம், மோடியினுடைய துப்பாக்கி குண்டுகள் ஜாகிரா ஷேக்கினுடைய நெஞ்சத்தை குறிபார்த்த போது வாஜ்பாயும் அத்வானியும் அடுத்தடுத்து குஜராத்துக்கு வந்து குஜராத் ஒரு சோதனை களம் என்று பேசிய நேரத்தில் அத்வானி, நான் தான் இந்த நாட்டினுடைய துணை பிரதமர், ஐஎஸ்ஐ உளவாளிகள் நாட்டுக்குள்ளே நடமாட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று பேசிய நேரத்தில் இந்த உச்ச நீதிமன்றம் எங்கே போனது? ஜாகிரா ஷேக் ஏன் பல்டி அடித்தாள்? ஜாகிரா ஷேக்குக்கு 18 லட்சம் ரூபாய் கொடுத்து மோடியை சட்டத்தினுடைய வலைக்குள்ளே கொண்டு வந்து அடைப்பதற்கு இந்த உச்ச நீதிமன்றத்துக்கு வக்கில்லை, வகையில்லை, துப்பில்லை, வழி இல்லை. அப்பாவி ஜாகிரா ஷேக் மாட்டினார் என்பதற்காக அவளுக்கு 6 மாதம் சிறை தண்டனை, 50,000 ரூபாய் அபராதம் என்று சொன்னால்
உச்சநீதிமன்றம் இந்த நாட்டுக்கு எப்படிப்பட்ட வழியை காட்டிக் கொண்டிருக்கிறது தெரியுமா? உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எந்த கருத்தை நமக்கு சொல்லித் தருகிறது தெரியுமா? யாராவது ஒருவன் ஒரு அநியாயத்துக்கு எதிராக நீதிமன்றத்திலே வந்து சாட்சி சொல்ல வேண்டும் என்று விரும்பினால் அவனுக்கு இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லை. ஜாகிர் ஆஷேக்கு விட்னஸ் ப்ரொடக்ஷன் என்ன ஆச்சு? ஜாகிர் ஆஷேக்கு கொடுக்கப்பட்டதா விட்னஸ் ப்ரொடக்ஷன்? சாட்சிகளுக்கு தர வேண்டிய பாதுகாப்பு தரப்பட்டதா? ஒரு சாட்சியை பாதுகாப்பதற்கு இந்த நாட்டினுடைய சட்டத்துக்கு துப்பில்லை, வகையில்லை. மிரட்டலுக்கும் அச்சுறுத்தலுக்கும் பயந்து 19 வயது பெண் 18 லட்சம் ரூபாயை வாங்கினார் என்பதற்காக நீதிமன்றம் அவளை தண்டிக்கிறது என்று சொன்னால் கொடுத்தவனுக்கு என்ன தண்டனை? 20,000 பேர்களை கொன்றவனுக்கு என்ன தண்டனை? 20,000 பேரை கொண்டவனுக்கு முதலமைச்சர் பதவி, அவனுக்காக வேண்டி பிரச்சாரம் செய்ய வந்தவனுக்கு துணை பிரதமர் பதவி, இன்னும் சொல்ல போனால் எதிர்க்கட்சி தலைவர் பதவி, இப்படி எல்லாம் பதவிகளை வாரி கொடுக்கக்கூடிய ஜனநாயகம் தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக கை நீட்டிய ஜாகிர் ஆஷாக்கை நீதிமன்றம் சிறைச்சாலைக்குள்ளே அடைக்கும் என்றால் இந்த நாட்டின் சட்டங்கள் எதை சொல்லுகின்றன? சாட்சிகளுக்கு நாங்கள் பாதுகாப்பை தரமாட்டோம், சாட்சிகளுக்கு பாதுகாப்பை தரமாட்டோம். முதலமைச்சருக்கு எதிராக சாட்சி சொன்னாலும் பிரதமருக்கு எதிராக சாட்சி சொன்னாலும் எவ்வளவு வலிமை வாய்ந்த பொறுப்புகளிலே எதிரிகள் வீற்றிருந்தாலும் சாட்சிகள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எதிரிகளுடைய மிரட்டலுக்கு சாட்சி பயந்து கொஞ்சம் பின்வாங்கினால் உன்னை நீதிமன்றத்திலே அடைப்போம் என்பதுதான் இந்த நாட்டினுடைய சட்டம் என்று சொன்னால் இந்த சட்டத்தை மறுபரிசீலனை செய்வதை பற்றி நாட்டு மக்கள் யோசிக்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டதா இல்லையா? இதை புரட்டி போடுகிற நாட்கள் வந்துவிட்டதா இல்லையா? அதை பற்றி சிந்திக்க வேண்டிய காலங்கள் கனிந்து விட்டதா இல்லையா? கொஞ்சம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, குற்றவாளிகள் பாதுகாப்பாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். குஜராத்திலே முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டார்கள். நாமெல்லாம் ஜும்மா தொழுகைக்கு பிறகு பணங்களை எடுத்து எடுத்து கொடுத்தோம். இந்த பணங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களை சென்று அடைந்ததா என்ற ஒரு கேள்வி இன்றைக்காவது நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? பணத்தை வசூல் பண்ணி பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கு பணத்தை எடுத்து கொடுத்து கொண்டிருக்கும் போது மோடியினுடைய காவல்துறை வருகிறது, என்ன பணம் என்று கேட்கிறது. எங்களுடைய சமுதாயத்தில் வசூலித்தோம், எங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள் முஸ்லிம்கள். உடனே மோடி என்ன செய்தான் தெரியுமா? முஸ்லிம்கள் தங்கியிருந்த நிவாரண முகாமுக்கு எதிரிலே இன்னொரு நிவாரண முகாமை போலித்தனமாக அமைத்தான். அங்கே கலவரத்தை ஏற்படுத்திய கலவரக்காரர்களை கொண்டு வந்து வைத்தான். சொன்னான், இவர்களும் கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் தான். கத்தி எடுத்து குத்திரவனையும் கொண்டு வந்து வச்சு சொன்னா இவர்களும் கலவரத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் தான், இவர்களுக்கும் நீ கொண்டு வந்திருந்த பணத்துல பாதியை கொடுன்னு சொன்னான். நம்மளுக்கு ஒரு வழி இல்ல, அங்க பாதியை கொடுத்தான். ஜும்மா தொழுதுட்டு கடைக்கு போய் ஒரு நல்ல பிரியாணியா சாப்பிடணும்னு வாங்கி வச்சிருப்பாரு, 40 ரூபாய். இன்னைக்கு பிரியாணி வேண்டாம், ஒரு ஹோட்டல்ல ஒரு பிளாட்பாரத்தில் 10 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுப்போம், 30 ரூபாய் குஜராத் சகோதரர்களுக்கு கொடுப்போம் என்று நாம் கொடுத்த பணத்தில் பாதி பாசிஸ்டுகளுக்கு போய் சேர்ந்தது. அதோடு விட்டார்களா? அதோடு முடிந்து வரதா இந்த கொடுமை? யாரெல்லாம் பணம் வசூல் செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்தார்களோ அவர்களுடைய இளைஞர்கள், அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள அவருடைய பையன்மார்கள், 15 வயசு 20 வயசு பையன்மாரை பூரா பிடிச்சு போட்டாவில் போட்டான். அந்த பையன்மாரை பூரா பிடிச்சு போட்டாவில் போட்டான். தந்தைமார்களை மிரட்டுவது, இனியும் கலவரம் செய்வோம், அப்படி வசூலித்து கொடுத்தால் உனக்கு இதுதான் கதி, இனியும் கலவரம் செய்வோம், இதற்கு எதிராக நீதிமன்றத்திலே நியாயத்தை தேடி போனால் ஜாகிர் ஆஷேக்கு எங்களுடைய தந்திரத்தை பயன்படுத்தி நாங்கள் வாங்கி தந்த சிறை உன்னையும் விட்டு வைக்காது என்று பாசிஸ்டுகள் நாளுக்கு நாள் எச்சரித்துக் கொண்டே இருப்பார்கள் என்றால் எத்தனை நாளைக்கு இந்த ஆட்டம் பாட்டங்களை சமுதாயம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பது? எத்தனை நாளைக்கு இந்த கொடுமைகளை இந்த சமுதாயம் பார்த்துக் கொண்டிருப்பது? கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். எத்தனை நாளைக்கு பார்த்துக் கொண்டிருக்க போகிறோம்? அன்புக்குரியவர்களே, இதையெல்லாம் பற்றி தீர்மானமாக சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு நாம் வந்துவிட்டோம். இனிமேலும் காலம் தாழ்த்தினால் மூச்சு விடுவதற்கு கூட நம்மை இவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். இந்த காலகட்டத்திலே தான் எப்படி இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காக சஹாபாக்களை வழி அனுப்பி வைத்துவிட்டு
முஸ்லிம் பெண்கள் இல்லாமல் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்துவிட்டு, யா அல்லாஹ், என்னுடைய கணவனை உன்னுடைய பாதையிலே வழி அனுப்பி வைத்திருக்கின்றேன், என்னுடைய மகனை உன்னுடைய பாதையிலே வழி அனுப்பி வைத்திருக்கின்றேன் என்று அந்த பெண்மணிகள் எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்துவிட்டு இஸ்லாத்தை நிலைநாட்டுகிற பணியில் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை அர்ப்பணிக்கிறேன் என்கிற பெருந்தன்மையோடு காத்திருந்தாலோ, அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு, அப்படிப்பட்ட ஒரு தியாக உணர்வு, அப்படிப்பட்ட ஒரு காத்திருக்கக்கூடிய உணர்வு இந்த காலத்திலே வாழுகிற பெண்களுக்கும் தேவை என்பதைத்தான் நிகழ்காலத்தினுடைய சாட்சிகள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. நிகழ்காலத்தினுடைய சாட்சிகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. நாளைக்கு இந்த பூமியிலும் ஜாகிரா ஷேக்குகள் வரமாட்டார்கள் என்பதற்கு உத்தரவாதம் எதுவும் கிடையாது. ஆக நாட்டினுடைய சட்டத்தை, சட்டத்தினுடைய பலவீனத்தை, இந்த நாட்டிலே பல ஆண்டுகளாக நடைபெற்று வரக்கூடிய ஜனநாயக முறையினுடைய ஜனநாயக டெமோக்ராட்டிக் செட்டப்பினுடைய வீக்னஸ், அதனுடைய பலவீனத்தை பயன்படுத்திக் கொண்டு பல வழிகளிலும் பாய்ந்தோடி வருகின்றார்கள் இஸ்லாத்தை அழிப்பதற்காக எதிர்ப்பு சக்திகள். இந்த எதிர்ப்பு சக்திகள் இந்தியாவிலே மட்டுமல்ல, உலகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு உலகளாவிய பார்வையை உங்களுக்கு தருவதற்காகத்தான் ஏதோ நாம் வாழுகிறோம், ரேஷன் கடையில் அரிசி கிடைக்குது, மண்ணெண்ணெய் கிடைக்குது, வெளியில போனா எழுதி கொடுத்தா கேஸ் கிடைக்குது, நல்ல சாப்பாடு கிடைக்குது, நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்புறம் என்ன இஸ்லாம் தாக்கப்படுவது ஏன்? இஸ்லாம் எங்க தாக்கப்படுது? நிம்மதியா தானே இருக்குது என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, மிகப்பெரிய சதிவலை பின்னப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எதிர்காலத்தில் இஸ்லாத்தை அழிப்பதற்கு மிகப்பெரிய திட்டங்கள் தீட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நம்முடைய எதிரியாக எதிரிலே நின்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஆயுத பலம் உண்டு, படைபலம் உண்டு, பணபலம் உண்டு, வல்லரசு பலம் உண்டு, சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்றவாறு அமைந்திருக்கிறது. இப்படி எல்லா விதமான சாதகங்களோடும் எதிரிகள் பாய்ந்தோடி வந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா விதமான பாதகங்களோடும் முஸ்லிம்கள் எதிரிலே நின்று கொண்டிருக்கின்றார்களா, அல்லது இவர்களும் வா மோதிப்பார், நானா நீயா பார்த்து விடுவோம் என்று நின்று கொண்டிருக்கிறார்களா என்பதுதான் நமக்கு முன்னாலே இருக்கக்கூடிய கேள்வி. இந்த கேள்விக்கு இப்போதுள்ள சூழ்நிலையிலே எல்லா விதமான சாதகங்களோடும் தான் முஸ்லிம்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் சொல்லிவிட முடியும் என்கிற நிலை இருந்தாலும் கூட இன்னும் இந்த சமுதாயத்துக்கு விழிப்புணர்வு தேவை. வெறும் 50% இருக்கக்கூடிய ஆண்களை மட்டும் வைத்துக் கொண்டு இந்த வெற்றியை நாம் ஈட்டிவிட முடியாது, எதிர்காலத்தை நமக்கு சாதகமாக மாற்றிவிட முடியாது. 50% இருக்கக்கூடிய பெண்களும் இதிலே சிறப்பான ஒரு பங்களிப்பை தந்திட வேண்டும். அப்படி தர வேண்டும் என்பதற்கு பெண்களுக்கு களம் அமைத்து தருவதற்காகத்தான் மனித நீதி பாசறை ஜமியத்தின் நிசா என்று சொல்லக்கூடிய பெண்கள் அமைப்பை ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்த பெண்கள் அமைப்பின் சார்பிலே ஆங்காங்கே கருத்தரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, விழிப்புணர்வு பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த விழிப்புணர்வு பொதுக்கூட்டங்கள் நடைபெறக்கூடிய பகுதிகளில் எல்லாம் ஆரம்பத்திலே ரொம்ப வேகமா வந்தாங்க. சரிப்பா, ரோஷினி, பாசினி, கூசினின்னு சொல்லிட்டு நிறைய வந்து கொண்டிருந்தார்கள். மனித நீதி பாசறை ஜமியத்தின் நிசா எங்கெல்லாம் கூட்டம் போட்டோமோ அங்கெல்லாம் ரோஷினியையும் காணோம், சரிப்பாவையும் காணோம், ஒரு அம்மாவையும் காணோம். ஆக எதிரிகளை முன்னாலே நிறுத்தி வைத்து நீ பேசு, நான் சொல்கிறேன், நான் பேசுகிறேன், நீ சொல்லு பார்க்கலாம் என்று சவால் விடக்கூடிய ஒரு தன்மை மிக்க ஒரு சமுதாயத்தை உருவாக்கி காட்டுவதிலே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். இதிலே தனிப்பட்ட பெருமை என்று எங்களுக்கு எதுவும் கிடையாது. எல்லாம் வல்ல இறைவன் நல்லவர்களுக்கு உதவுவான். வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் மூமினீன், உண்மையான இறைநம்பிக்கை உள்ளவர்களுக்கு உதவுவது என்னுடைய கடமை என்று எல்லாம் வல்ல இறைவன் சொல்கிறான் அல்லவா? அந்த கடமையை இறைவன் இந்த காலத்திலே நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறான் என்கிற அந்த பெருமையை இறைவனுக்கு சாற்றிவிட்டு வாய்ப்பளித்தவர்கள் மக்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.